இது வந்து ஒரு ஃபன் செக்மெண்ட்னு சொல்லலாம். பட் பொலம்பிஃபையிங் இஸ் த செக்மெண்ட் ஆக்சுவலி. பொலம்பல்ஸ் ஆஃப் கோளாறு கிளைண்ட். உங்க கோளாரா ஒரு கிளைண்ட் சிக்கியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் வி கேன் லைக் சே எனிதிங் ஈவன் கர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் பெர்மிட்டட். பொலம்பல்ஸ் ஆஃப் கோளார் கிளைண்ட்ன்றதை விட பொலம்பல்ஸ் ஆஃப் ஏஜென்சி பிசினஸ்னே சொல்லலாம். ஏன்னா கிளைண்ட் மட்டும் பிரச்சனை இல்லை, ஒரு பக்கம் எம்ப்ளாய் பிரச்சனை இருக்கும், ஒரு பக்கம் நம்மளே நமக்கு பிரச்சனையா இருப்போம், இல்லை கிளைண்ட்டும் பிரச்சனை. கிளைண்ட் வந்து மேஜர், அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை எப்பவுமே நம்ம மேஜராக சொல்லிக்க மாட்டோம், அதுவும் தான் இருக்குது. எல்லாத்தையுமே சின்னதாக நான் ஜஸ்ட் கவர் இட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டோட புலம்பல் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் சொன்ன நம்ம இது வரைக்கும் முன்னாடியே பேசியிருக்கோம். ஒன்று, ஓவர் இன்செக்யூராக இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு பிரச்சனை தான். தே won't trust us, they won't allow us to do something, they actually want to be in every situation like இது என்ன பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு, ரொம்ப இன்செக்யூர். இந்த ரீல்ஸ்லாம், ஒரு ட்ரெண்ட் ரீல்ஸ்லாம், தட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட், அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் இருக்கேன். ஆனால் அப்படி வேணால் நம்ம வந்து இந்த ஒரு ஷார்ட்டை போடலாம். என்னென்னா ஃபஸ்ட் திங் வந்து கோலார் கிளைண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் தட் இன்சென்சிட்டிவ் கிளைண்ட் அப்படின்னு நான் இன்செக்யூரிட்டியே இல்லை, சாரி இன்செக்யூரிட்டி கிளைண்ட்னு ஒன்று போடலாம். இன்செக்யூரிட்டினா லைக் தே won't ஃபீல் தட் ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் த ஏஜென்சி. இஃப் தெர் இஸ் நோ ட்ரஸ்ட், இது எப்படின்னா இந்த ஓவர் பொசசிவ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஓகேங்களா, எங்கே போனேன், எதுக்கு போனேன், ஏன் சொல்லாமல் போனேன், ஏன் அப்படி போகலாமா, எப்படி போகலாமா, ஏன் இந்த கிரியேட்டிவ் பண்ண, ஏன் இங்கே டார்கெட் ஆடியன்ஸ் இதை வைக்கல. ஸோ அவனுக்கு எது பார்த்தாலும் நம்ம தப்பாக தான் தெரியும். அவனுக்கு வந்து மற்ற ஏஜென்சி எப்போவுமே வந்து பெட்டராக தான் தெரியும், எப்போ ஜம்ப் ஆகலான்னு பார்த்துட்டே இருப்பான். ஓகேங்களா, ஒரு பக்கம் நம்மையும் நம்ப மாட்டான், இன்னொரு ஏஜென்சி பார்த்துட்டே இருப்பான். அங்கே போனாலும் திரும்ப அதே கதை தான். அதே லைக் அவனால ஒரு ஏஜென்சியில் நிற்கவே முடியாது ஆக்சுவலி. ஸோ அப்போ இன்செக்யூரிட்டி கிளைண்ட்ஸை வந்து முன்னாடியே either you need to make them secure, if not possible it's better to leave them off because it's take up your sanity, time, efforts, and அதே டைமில் ஒரு 3 கிளைண்ட் ஹேண்டில் பண்ணிடலாம். ட்ரூ. ஓகேவா, ஸோ அப்போ அந்த மாதிரி இன்செக்யூரிட்டியாக நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு கிவ் எ பிரேக்கப். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் அந்த மாதிரி நீங்கள் பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு கிளைண்ட் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் இன்செக்யூரிட்டி. இவங்க என்ன வேணால் ஓவர் அப்சஸ்டு கிளைண்ட்ஸ் இவங்க. ஓகேங்களா, அப்சஷன் டுவர்ட்ஸ் ஏஜென்சிஸ். இன்றைக்கி என்ன பண்ணீங்க, எங்களுக்காக காலைல என்ன பண்ணீங்க, நைட் என்ன பண்ணீங்க, உங்கள் டெய்லியுமே வந்து ஒரு கால் வைங்க, எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அவங்களுக்கு வந்து இது நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஒரு விதமான தே வில் ஃபீல் குட் டு ஆக்சுவலி டாக் அபவுட் திங். இன்னொன்று மோஸ்ட்லி இந்த கிளைண்ட்ஸ் இந்த ஏஜென்ட் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிவிட்டு டைம் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏஜென்சி என்னோடலாம் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு கால் கேட்பாங்க, நைட் ஒரு கால் கேட்பாங்க, வீக்லி ரிப்போர்ட் வரும்போது ஆல்டர்னேட்டிவ் டாஸ்க் கால். ஸோ அந்த கிளைண்ட்டு வந்தாலே கால்ஸாக தான் ஓடிட்டு இருக்கோம். அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினச்சா கூடமே ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. இந்த சில கம்பெனிஸ் எல்லாம் மீட்டிங் வேலை செய்ய விடுங்கடா, அப்போதான் நான் என்ன பண்ணுறேன்னே உங்களுக்கு தெரியும். அதே தான் இல்லை, நான் என்ன ஆடு தான் கிரியேட் பண்ணிருக்கேன், இல்லை மீட்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஓவர் அப்சஸ்டு கிளைண்ட்ஸுமே வந்து அவங்கள ஆக்சுவலாக புரிய வச்சா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, மீட்டிங்கு நான் வரவே மாட்டேன், சேல்ஸ் வருதா கம்முன்னு உட்காந்துருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பேசி விட்டுருணும். இங்கே என்ன பிரச்சனைனா, வி நீட் டு ஆக்சுவலி டாமினேட் கிளைண்ட்ஸ். இது நாட் இன் அ பேட் வே, பட் இன் அ குட் வே டு ஆக்சுவலி ஹெல்ப் தெம். இல்லைனா நம்ம என்னென்ன ஏஜென்சி அவங்களுக்கு நம்ம காசு தராங்க, நம்ம அவங்க சொல்கிறதான் கேட்கணும், அதுக்காக அவங்க ஹையர் பண்ணல. உங்களை ஹையர் பண்ணதே வந்து நீங்கள் அவங்களுக்கு எதாவது சொல்லுவீங்க, நீங்கள் ரன் பண்ணுவீங்க, யூ டேக் அப் த டியூட்டி அப்படின்றதுனால தான். ஸோ ஓவர் அப்சஸ்டு கிளைண்ட்ஸுமே விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து டாக்ஸிக் கிளைண்ட்ஸு, அந்த இன்செக்யூர் கிளைண்ட்ஸு, செகண்ட் வந்து ஓவர் அப்சஸ்ட் கிளைண்ட்ஸு. தேர்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா புவர் கிளைண்ட்ஸ். புவர் கிளைண்ட்ஸ் நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டிங் இஸ் நாட், அது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் நாட் லோ காஸ்ட் திங். ஓகேங்களா, இட் நீட்ஸ் மணி பேக்கிங். புவர் கிளைண்ட்ஸில் என்ன பிரச்சனை, என்னோட பர்சனல் பிரச்சனைனா, தே டாக் வெரி சென்சிட்டிவ், எமோஷ்னல். அது நம்மக்கிட்ட ஒர்க் ஆகாது. நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே வேறு என்ன பிஸ்னஸ், அவங்ககிட்ட நான் அடுத்த வாரம் இந்த மந்த் நான் ரீட்டைனர் போடுறது அடுத்த மாதம் வந்து இந்த ரூபா அச்சீவ் ஆகிடும், அதில் தான் நான் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கணும், அதில் தான் உங்களுக்கு இவ்வளோ தரணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கேல்குலேஷன் போட்டால் பிஸ்னஸ் ஓடாது. சில கிளைண்ட்லாம் வருவாங்க, நான் வித்து நீங்கள் சேல் எடுத்துக்கோங்க, சேல் எடுத்ததுலேருந்து 30% கமிஷன், 20% கமிஷன். ஸோ இன்சென்சிட்டிவ், அப்சஸ்டு, சென்சிட்டிவ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் மணி. இந்த மூணாவது கிளைண்ட் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கும், அவங்கள்ட்ட காசு இருக்காது அடுத்த மாதத்துக்கு. அது தப்பும் கிடையாது, பட் த திங் இஸ்
அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியாது அந்த ஏஜென்சி அப்படின்னா, அந்த பிராண்ட் அப்படின்னா, தட்ஸ் நாட் அ குட் கிளைண்ட் டு ஹேவ். மணி இருக்கிற கிளைண்ட்ஸாக தான் பிடிக்கும். அது வந்து தப்பும் கிடையாது. இன்னொன்று, மணி இருக்கிற கிளைண்ட்ஸோ இல்லை வந்து ஸ்கேலபிலிட்டிக்கு ரெடியாக இருக்கிற கிளைண்ட்ஸோ தே ஈஸிலி பே மோர். இப்போ நீ வந்து ஒருத்தவங்ககிட்ட ஒரு 10 கோடி இருக்கிறவங்ககிட்ட 1 லட்ச ரூபா கேட்டால் ஈஸி, 1 லட்ச ரூபாங்கிட்ட 1 லட்சம் கேட்டால் கரெக்டு. ஸோ அப்போ நீ வந்து யூ ஆல்வேஸ் எய்ம் ஃபார் ஹை வேல்யூ கிளைண்ட்ஸ். இது நான் லேட்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கு என்கிட்ட ஏஜென்சியில் அப்படின்னு பார்த்துட்டு கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போடுவேன். அந்த மந்த் பில்லிங்லாம் பார்க்கும்போது 10,000 கூட தாண்ட மாட்டீங்க, லாபமாக ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து எல்லாமே செஞ்சது வேலை தான் இருக்கும். அப்படி தான் வந்து நீ 10 கிளைண்ட் வச்சுக்கிறது மேட்ரு கிடையாது. 10 கிளைண்ட் வச்சிருக்கிற காசு 2 கிளைண்ட் கிட்ட வருதா, பீஸ் ஆஃப் மைண்டு. இது நான் லேட்டாக கற்றுக்கிட்டேன். பட் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர்ஸாக ஏஜென்சி ஓனர்ஸாக ட்ரை டு ஹை வேல்யூ கிளைண்ட்ஸ். அப்போ இந்த லோ வேல்யூ கிளைண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதர் யூ கிவ் தம் மேபி கன்சல்டேஷன் மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். அவங்களே வந்து செஞ்சுக்கிற மாதிரி அன்டில் அன்லெஸ் தே கேன் அஃபோர்ட் யூ. நான் நிறைய கன்சல்டேஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி கன்சல்டேஷன் யாருக்கு பண்ணுவேன் அப்படின்னா, தே காண்ட் அஃபோர்ட் மீ ஃபார் ஃபுல் டைம். அவங்களுக்கு வந்து அந்த 1 hour மட்டும் டவுட்ஸ் கிளியர், அந்த 1 hourக்கு இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிப்போம். அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். என்னது டே யூ ஆர் ரன் ஏ பிஸ்னஸில். ஸோ இதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா, நீ ஆட் ரன் பண்ணுப்பா, காசு உனக்கு அதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு சொல்கிற கிளைண்ட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது முன்னாடியே ஏஜென்சி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெயின் பாயிண்ட் என்னென்னா கேஷ் ஃப்ளோ. ஸோ டிலே பேமெண்ட்ஸ் இதெல்லாமே வரும். அட்வான்ஸ் வாங்குறது நல்லது. பட் அட்வான்ஸ் வாங்கினாலும் நெக்ஸ்ட்டு செட்டு வாங்குறது வந்து கஷ்டம்தான். ஏன்னா இது வந்து குட்டா பேடான்றது தாண்டி, அதை நான் சொல்கிறேனே, காசு நிறைய இருக்கவங்ககிட்ட பிரச்சனை கிடையாது. இப்போ என்கிட்டே எனக்கு கேஷில் அடி வாங்குதுன்னு வச்சுப்போமே, ட்ரூலி ஆப்டிமிக் கேஷில் அடி வாங்குதுன்னு வச்சுப்போமே. நான் வந்து ஒரு வெண்டர், நான் வந்து மேபி ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு நான் அவுட்சோர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். என்கிட்ட கேஷ் இல்லை, என்ன பண்ணேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு 1 மந்த்துக்காச்சும் நான் தரேன் அப்படின்ட்டு. நானே நான் டிலேவாக தான் பே பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒருத்தன் டிலே பே பண்ணுறான். செயின் மாதிரி அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்போ நான் ஒருத்தனை ப்ளேம் பண்ணுறேன்ல, எனக்கு டிலே பே பண்ணுறேன்ட்டு, என் கீழே இருக்கும் என்ன ப்ளேம் பண்ணுவான். இது வந்து ஒரு லூப்பு தான். ஸோ இது ரைட்டாக ராங்கான்றதை விட இட்ஸ் பெட்டர் டு சேஃபர் சைடில் இருக்கணும்னா அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. 2 காசு நிறைய இருக்க கிளைண்ட்ஸ்கிட்ட ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சொல்லணும். காசு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட காசு இல்லைனாலும் காசு எப்படியே புரட்டி கொடுத்துருவான். எக்ஸாக்ட்லி. இல்லைன்னா பிரச்சனை. என்னடா காசுன்னு அலையிற அப்படின்னா, காசு இருந்தாதாங்க பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் பழைக்க முடியும். ஸ்கேல் அப்பே பண்ண முடியாது. காசு இல்லைன்னா ஸ்கேல் அப்கே வராது, கேமுக்கே வராது. வந்து என்கிட்ட 10,000 ரூபா இருக்குங்க, ஒரு மந்த்துக்கு ஆட் ரன் பண்ண என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரு காலத்தில் சிபிஎம் 30-40 எல்லாம் இருந்துச்சு. இப்போ மினிமம் ஆவரேஜ் வாட் 120 இருக்கு. 120. எக்ஸாக்ட்லி. அந்த நீங்கள் சிபிஎம் இப்போ பேசுகிறோம் இல்லையா, லைக் சில கிளைண்ட்ஸ் எல்லாம், நான் அந்த காலத்துல எனக்கு 10 ரூபா தான்டா ஸ்பெண்ட் ஆச்சு, நீ ஏன்டா 40 ரூபா 50 ரூபா காலத்துல 10 ரூபாய்க்கு நீ வந்து மளிகை ஜாமா ஃபுல்லா பேக்கா வாங்கிட்டு போகலாம், மார்க்கெட் வேல்யூன்னு சொன்னாலும் அந்த மைண்ட் செட்டுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு போக மாட்டேங்கிறாங்க சில. நாலாவது நான் வந்து ஆடியன்ஸ்க்கு இன்சென்சிட்டிவ் அப்படியே ஏறிட்டே போகுது. இன்சென்சிட்டிவ், ஓவர்லி அப்சஸ்டு, சென்சிட்டிவ், புவர். 5வது தான் லாஸ்ட்டு. இவங்க யார் அப்படின்னா, தே ஆர் நாட் பிஸ்னஸ் மேன். நான் சொல்கிறேன், காசு இருந்தால் மட்டும் பிஸ்னஸ் மேன் கிடையாது. பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். இது முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சோ கால் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ரோவாஸ்னு அப்சஸ்டாக இருப்பாங்க. தப்பு இல்லை. ரோவாஸ் இஸ் ஒன் நம்பர் தட் வி கேன் ஏபிள் டு ஜட்ஜ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கேம்பெயின். பட் ரோவாஸ் வந்து நீ வந்து அடி வாங்குதுன்னு நினச்சிக்கிட்டு உன் ப்ராடக்டோட சேல்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து சோல்டுன்றதை நீ கம்மி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கிளைண்ட் உனக்கு சொல்கிறான், எனக்கு ரோவாஸ் அடி வாங்கக்கூடாது, சேல்ஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, இந்த ரோவாஸ்லேயே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறான்னா, அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஃபேஸ்புக் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் ஃபார் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேசஸ், இட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் லைஃப் டைம் வேல்யூ. ஒருத்தன் அக்வயர் பண்ணுறதுக்கு மேபி நீ வந்து ஒரு 100 ரூபா லாஸ் ஆகி அவனை வந்து வாங்க வச்சுட்டா கூட ஓகே, உன் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, செகண்ட் டைம் வந்து உன் ஆட் இல்லாமலேயே வாங்குவான்ல, அப்போ யூ மேக் மணி. அப்போ எத்தனை தடவை 1 இயருக்கு வாங்குறான்னு இருக்கிற கால்குலேஷன். லெட்ஸே ஒரு கிளைண்ட் ஒரு கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ப்ராடக்ட் விற்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே போனால் உங்களால் நிறைய குட்ஸ் செல் பண்ண முடியல. ஒரு பக்கம் வந்து டெட் ஸ்டாக் அடி வாங்குது. ஸோ டெட் ஸ்டாக் அடி வாங்கக்கூடாது, எனக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இட்ஸ் பெட்டர் டு பியர் தட் லாஸ், டு ஆக்சுவலி மூவ் த டெட் ஸ்டாக் டு பிரிங் இன் த கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 3 monthsல ஆல்ரெடி லாஸில் போன எல்லா கஸ்டமர்ஸும் செகண்ட் டைம் வாங்க வைக்கிற மாதிரி உன்னோட ரெட்டென்ஷன் மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணுன்னா வித்தின் 3 months யூ வில் கெட் பேக் ஆல் த லாஸ் மணி பேக். இந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கும் தெரியணும்,
பிஸ்னஸ் ஓனருக்கு பிஸ்னஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டிங் நான் எப்பவுமே இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நாங்கள் வெறும் பெட்ரோலுங்க, கார் உங்களுது. கார் வந்து நீ வந்து அம்பாசிடர் எடுத்துன்னு வந்தால் அதே பெட்ரோல் தான் போடுவேன், நீ வந்து ஃபெராரி எடுத்துன்னு வந்தாலும் அதே பெட்ரோல் தான் போடுவேன். மார்க்கெட்டிங் வந்து பெட்ரோல், உன்னை ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபியூல் தான் மார்க்கெட்டிங். நீ வந்து இன்ஜினே இல்லாத கார் எடுத்துன்னு வந்து என்ன பெட்ரோல் போட சொன்னேன்னா என்னால் முடியாது. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஒரு நல்ல கார் பில் பண்ணிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட வாங்க. நாங்கள் நல்ல பெட்ரோல் போட்டு உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்கேல் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? காசு நிறைய இருந்துச்சுன்னா ராக்கெட் பெட்ரோல் எடுத்துன்னு வருவோம், காசு கம்மியாக இருந்துச்சுன்னா பைக் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ் நைஸ் நைஸ். ஸோ 5 சொல்லியாச்சு. நம்ம இந்த 5 கோளாறு கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணாலே போதும். ஹேண்டில் பண்ணுறதை விட உன்னை எஜுகேட் பண்ணுங்க, இல்லை ஃபயர் பண்ணி விட்டுருங்க. லைக் ஆப்வியஸ்லி நீங்கள் எஜுகேட் பண்ணுற டைம் அண்ட் எஃபர்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் எஜுகேட் பண்ணுறதுக்கு. மேபி செகண்ட் டைமும் ட்ரை பண்ணுங்கள், தேர்ட் டைம்லாம் ஜஸ்ட் ஃபயர் தெம். லைக் உங்கள் மென்டல் லைக் அந்த வைப் வந்து உங்கள் நெகட்டிவிட்டி ஆஃப் த கம்பெனியவே பூஸ்ட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் நாக் தெம் ஆஃப், அவ்வளோதான். அதே மாதிரி ஏஜென்சிஸ் கூட சொல்லலான்ட்டு நான் பர்சனலாக நான் பார்த்தது பேண்ட்வித்து. நான் வந்து பேண்ட்வித் இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்து நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பேண்ட்வித் இல்லாமல் நீங்கள் உங்களை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் தாண்டி சாப்பிடாதீங்க. ஏன்னா ஆப்டிமிக்ஸும் அது பண்ணி பேக் ஃபயரும் வாங்கியிருக்கு. அது சொல்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய சேல்ஸ் வருதுன்னு ஹாப்பியாக இருக்கும், எல்லோரையும் போட்டு வா 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 வான்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பிச்சிடுவீங்க. பேண்ட்வித் இருக்கா? ஹேண்டில் பண்ண முடியுமா? ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? கிளைண்ட்டை உன்னை நம்பி வரான், அவனுக்கு டைம் ஒதுக்க முடியுமா? இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் பண்ண தப்பு நிறைய ஏஜென்சிஸ் பண்ணிக்கிட்டே ஜாலியாக பண்ணிட்டும் இருக்காங்க. திருப்பி பண்ணுவாங்க அதை, ஏன்னா காசு உள்ளே வந்துடும். ஸோ பட் ஆனால் பேர் கெட்டு போயிடுச்சுன்னா அது திருப்பி வராது. ஸோ இட்ஸ் பெட்டர். ஏஜென்சிஸ்னாலே பயப்படுற ரீசனே அதுதான். எந்த ஏஜென்சிக்குமே நல்ல பேர் கிடையாது. ஓகேங்களா? மேபி எல்லா கிளைண்ட்ஸ்கிட்டையுமே நல்ல பேர் இருக்குது, ஒரு கிளைண்ட் கிட்ட கெட்ட பேர் கண்டிப்பாக. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. ஏன்னா ஏஜென்சிஸில் வந்து ஒரு சின்ன ஒரு இது நடக்கும். என்னன்னா, இவன் ப்ராடக்ட் எனக்கு ஈஸியாக மார்க்கெட் பண்ணுறதுனால நிறைய ஃபோக்கஸ் இங்கே போயிடும். இது ஈஸியாக வந்துடும்டா நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைக் எகெயின் ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு கிளாத்திங் பிராண்டுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக மார்க்கெட் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். இதே ஒரு டெக்னிக்கல் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து வைப்பானுங்க. லைக் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ட்ரெயின் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வி கான்ட் ஃபோக்கஸ். ஸோ எக்ஸாக்ட்லி ஆஸ் த பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும்ல இந்த ப்ராடக்ட் வந்து டைம் எடுக்கும்ன்ட்டு. டைம் எடுக்கும் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கோ வித் தட். நான் அந்த மாதிரி தான் கேஷ் ஃப்ளோ பிரச்சனை வருதுன்றதுனால நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்து அடி வாங்கின சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஏஜென்சிஸ் மட்டும் ஒழுங்கு கிடையாது. நீங்களும் கரெக்டாக இருக்கணும், நானும் கரெக்டாக இருக்கணும், இவரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்மளும் கரெக்டாக இருந்தால் அப்போ நம்ம வந்து அந்த 5 பேருக்கு மேலே நம்ம பழி சொல்கிறதுக்கு நம்ம ஒர்த்தாக இருக்க முடியும். ஸோ தென் தட்ஸ் இட் ஐ கெஸ். ஸோ இதுதான் 2 கோலார் கிளைண்ட்ல வந்து கோலார் ஏஜென்சிஸும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கணும்.